ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கிறேன், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2024 ஆண்டுக்குரிய ராசி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த வருஷம் பிறக்குது இல்லையா, இந்த 2024 அந்த டைமில் உங்களுடைய ராசி அமைப்புப்படி கிரகங்களுடைய பொசிஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. அதாவது இந்த வருஷம் 2024 சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் பிறக்குது. வருஷம் மக நட்சத்திரத்தில் பிறக்குது. என்ன திதியிலன்னா பஞ்சமி திதியிலையும், கரணம் கௌளவ கரணத்துலேயும் பிறக்குதுங்க. இந்த 2024 அன்னைக்கு உங்கள் ராசி அமைப்புப்படி, அதாவது உங்களுடைய ராசி அதிபதி சனி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார், 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல குரு, அஷ்டமஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரன், அப்புறம் 9ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல சுக்கிரன் புதன், அதாவது சுக்கிரனும் புதனும் 11ல் இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். 12ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்குது. இதுதான் இந்த வருஷம் பிறக்கிற அன்னைக்கு உங்களுக்கு கிரகங்களுடைய பொசிஷன், உங்களுடைய ராசி அமைப்புப்படி. இந்த வருஷம் எப்படி இருக்குது ஆரம்பம் என்னைக்கு, அதாவது சந்திராஷ்டமத்தில் தான் இந்த வருஷம் உங்களுக்கு பிறக்குது. அதாவது மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இந்த வருஷம் பிறக்கிற அன்னைக்கு எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும் இல்லைங்களா. சந்திராஷ்டமம் அப்படின்னோடனே ஐயோ இந்த வருஷமே சந்திராஷ்டமத்தில் பிறக்குதா அப்படின்னு கவலையெல்லாம் படாதீங்க. பொதுவாகவே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. கிரகம் அதாவது குரு ஏப்ரலுக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் ராகு கேதுவும் நல்ல பொசிஷனில் இருக்குது. 7.5 சனியும் முடியக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு அந்த ஜென்ம சனியெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னென்னா முடியக்கூடிய, அதாவது கடைசி 2.5 வருஷம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வருஷம்தான் போயிட்டுருக்கு. சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை கொடுத்துட மாட்டார். அதனால் கவலைப்பட வேண்டாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னா 10ஆம் இடம், அதாவது சனி 2ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு 10ஆம் அதிபதியும் 11ல் தான் வருஷம் ஆரம்பத்தில் இருக்குங்க. அப்போது இந்த வருஷம் தொழிலில் உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி குருவும் 5லேருந்து 11 பார்ப்பாருங்க. அப்போ என்னென்னா நல்ல தொழில் மூலிமா நல்ல ஆதாயம், லாபம், நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பு. ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நிறுத்தி நிதானமாக செய்யணும். அதாவது நம்ம எதை தொட்டாலும் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதாவது இப்போ ஒன்றுமே கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மேஜர் பிரச்சனை என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ட்ரை பண்ணுவாங்க, அது சக்ஸஸ் ஆகாது. மறுபடியும் ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகாது. அதுக்கடுத்து ட்ரை பண்ணுவாங்க, சக்ஸஸ் ஆகிடும். சக்ஸஸ் ஆனோன்னு அவங்களுக்கு என்ன அப்படின்னா அது கண்டுக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய மைனஸு. ஸோ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களோட இது நீங்கள் எப்படி அதை ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு வாங்கினீங்களோ அதை கடைசி வரைக்கும் பாதுகாக்கணும். அதுதான் மகர ராசியை பொறுத்த வரைக்கும். அப்படி மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப் கடைசி வரைக்கும் சக்ஸஸ்லேயே தான் போயிட்டுருக்குங்க. அலட்சியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூரம் எடுத்து வச்சிடணும். அதே மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா பேச்சை குறைச்சாலே போதுமானது. என்ன அப்படின்னா, பேச்சு தானே என்னுடைய தொழில் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. பட் ஆனால் தேவையான இடத்துல மட்டும் பேசுங்க. லூஸ் ஸ்டாக் விடாதீங்க. ஏன்னா வாக்கு ஸ்தானத்தில் சனி இருக்கார். வாக்கு சனி கோப்பை குலைக்கும். ஸோ வாக்கு ஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால எங்கெல்லாம் பேசணுமோ அங்கே மட்டும் பேசுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒன்று மனசில் நினச்சிட்டு, கற்பனையாக ஒன்று நினச்சிட்டு ஒரு பக்கம் கமிட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்காதீங்க. கமிட்மெண்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிடுவீங்க. அதாவது அது கண்டிப்பாக சனியோட இது என்னென்னா வாக்கு, அது சீக்ரெட்டாக தான் இருக்கணும். சனினாலே இருட்டு தானே, அதனால் அதை சீக்ரெட்டாக தான் வச்சுக்கணும். இந்த டைமில் இதை செய்யணும் அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயத்தையும் பிரபலியப்படுத்திடாதீங்க. அதனால் சீக்ரெட்டாக வச்சுக்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான காலகட்டம் தான். அதே மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கும், அதாவது ஜாப்பில் இருக்கவங்களுக்கும் இது ஒரு சூப்பரான அமைப்பு. ப்ரொமோஷன் கிடைக்கும், உத்தியோக உயர்வு கிடைக்கும். சிலர் ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு குயிட் பண்ணிவிட்டு இன்னொரு ஜாப்க்கு போகணும்னு நினச்சிட்ருப்பீங்க. இந்த கம்பெனிலாம் கிடச்சா சூப்பராக இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அந்த கம்பெனியோடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸே தேடி வரும். ஏன்னா குரு 5ல் இருக்கார். ஏப்ரலுக்கு அப்புறம் 5க்கு போகிறாரு. அப்போ திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் தேடி வருங்க. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். அதாவது சேலரி இன்க்ரிமெண்ட்டுங்கிறது உறுதியாக உண்டு. நிறைய பேர்த்துக்கு வேறு இடத்துல வேலைக்கு நீங்கள் ஆசைப்பட்ட இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வெளியூர் பிரயாணங்கள் உண்டு. அதாவது வேலை விஷயமாவோ தொழில் ரீதியாகவோ வெளியூர் பிரயாணம் உறுதியாக உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்துல கேது வந்திருக்கு. அப்போ வெளியில் போயிட்டு அலைஞ்சிட்டு திரும்ப வர மாதிரி அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும். அது உங்கள் தொழில் ரீதியாக
ரீதியாகவும் இருக்கலாம், ஜாப் ரீதியாகவும் இருக்கலாம். படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக 5ல் வந்திருக்கக்கூடிய குரு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஈஸியாக பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சர்வீஸ் எக்ஸாமுக்கு எதுக்காவது நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா 3ல் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெலாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதே வரதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. சனி வந்து உங்களுக்கு 2ல் இருக்காருங்க. அதனால் அதாவது அமைதியாக பண்ணுங்கள். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணது இப்போ எக்ஸாம் எழுதுறது வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம், உங்கள் வீட்டில் தவிர. அது அமைதியாக, அதாவது ஒரு அடக்கமாக போனீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட முடியும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ராகு சனியெல்லாம் வந்து நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க எல்லாமே சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பரிகாரம் சீக்ரெட்டாக பண்ணுறது. சீக்ரெட்டானா விளம்பரப்படுத்தாமல், அதை பெருசாக மிகைப்படுத்தாமல் இருக்கிறது தான் இந்த வருஷத்தை வரைக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி படிப்பு, உங்களுக்கு படிப்பில் வந்து ஏன்னா இவ்வளோ நாளாக 4ல் ராகு இருந்தார், அது தடையெல்லாம் உண்டு பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அது கிடையாது, ராகுக்கு எது ஆல்ரெடி பயிற்சி ஆகிடுச்சு. அப்போ படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், முன்பை விட படிப்பில் ஆர்வம் செலுத்துறது, பொறுப்புணர்வோடு இருக்கக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி 9ல் கேது வந்திருக்கு, உயர்கல்வி, நல்ல ரேங்க் ஹோல்டராக, நல்ல வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லையே நல்லபடியாக படித்து படிப்பை வந்து சக்ஸஸ் பண்ணி முடிச்சுட்டு கிராஜுவேட் ஆகி நல்ல பர்சன்டேஜோடு வெளியில் வரதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குங்க. படிப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப அருமையான காலகட்டம்ங்க. படித்து முடித்தோன்னே வேலை நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து கவனமாக இருக்கணும். 2ல் சனி, அதனால் இப்போ வந்து என்னென்னா பார்வையும் 2ஆம் இடம் தான். அவங்க ஹோம்ஒர்க்கை பார்க்கலன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும். பெண்களுக்கு, அதாவது இப்போ பொதுவாகவே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சனி 2ஆம் இடத்துல இருக்குங்க. பெண்கள் வந்து என்னென்னா தொழில் முன்னேற்றமாக அது நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு வேலைக்கு போகிறீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு நல்லாயிருக்கு. நீங்கள் விரும்பக்கூடிய நகை, ட்ரெஸ்ஸு, அதாவது ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சேர்க்கையும் உண்டு. ஆனால் என்னென்னா 2ல் இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு எதை பார்க்குது, அஷ்டமத்தை பார்க்குது. கவனமாக இருக்கணும். நீங்கள் யார் கூட பேசுகிறீங்க, பழகுறீங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை பேசக்கூடாது, சம்மந்தம் இல்லாத செயலை செய்யக்கூடாது. ஐயோ பாவமே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, அதனால் உங்களுடைய நேமு ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகும். உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத எந்த விஷயத்த தொட்டாலும் நேம் ஸ்பாயில் ஆகும். 2ல் இருக்க சனி 8 பார்க்குது. தேவையில்லாத அவமானங்களை தேடி தரக்கூடிய காலகட்டமாக இது பெண்களுக்கு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக வந்து குடும்ப நபர்கள் இருக்காங்களா, அவங்களோட ஆதரவே உங்களுக்கு கிடைக்காம போயிடும். நீ ஏன் அதை செஞ்ச அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ அதனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல் வீட்டில் சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு செய்யணும். அப்படி வீட்டில் சொல்ல முடியாதது அப்படின்னா அதை செய்யக்கூடாது. வீட்டில் சொன்னால் இதுக்கு பர்மிஷன் கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியுது. பட் ஆனால் இந்த விஷயம் உங்களோட வாழ்க்கையை டெவலப் பண்ணுறதுக்கு அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாலும் வீட்டில் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் செய்யணும். இந்த வருஷம் அதை செய்யாதீங்க, அடுத்த வருஷம் செய்யுங்க. அது வந்து புரிய வந்துச்சுன்னா அந்த டைமில் அவங்களுக்கு அது புரிஞ்சு போயிடும். பட் ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் சூழ்நிலையில் அதை நீங்கள் செய்யாதீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த அவமானத்துலேருந்து வெளியில் வர முடியாது. அதனால் மன உளைச்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் ஒரு திடீர்னு தலைமையை கூப்பிட்டு ஒரு பொறுப்பில் உட்கார வைப்பாங்க. நல்ல சம்பாத்தியம் பண்ண முடியும். பொதுமக்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. ஆனால் பொதுவாகவே அரசியல்வாதிகளாக இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருக்க சனி அது வந்து என்னென்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், திடீர்னு ஒரு எதிர்க்கட்சியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டனத்துக்குரிய விஷயமா இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவையில்லாத அவமானங்கள் வரும். அதனால் நீங்கள் மீடியாவில் பேசும்போது கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் என்ன அறிக்கை விடுறீங்களோ அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மக்கள்கிட்ட பேசும்போது கவனமாக இருக்கணும். ஆனால் 2ல் இருக்கக்கூடிய சனி பொதுமக்களுடைய ஆதரவை பெற்றுத்தரும். அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை மட்டும் கவனமாக இருந்துட்டிங்கனாலே உங்களுக்கு பதவி உயர்வு உறுதியாக உண்டு. தலைமையிடத்தில் உங்களுடைய புகழ் தலைமையிடம் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய போஸ்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அரசாங்க பதவியில் இருக்கவங்களுக்கு இது அருமையான காலகட்டம்.
உங்களுக்கு வந்து என்னென்னா பெரிய அதிகாரிகள்கிட்ட இருந்து வாழ்த்துக்கள், அதாவது பாராட்டுகள், இந்த குடியரசு தினம், சுதந்திர தினம்லாம் இருக்குல்ல, அதிலெல்லாம் அவார்டு கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது. நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. 2ல் சனி இருக்குது. அது வருமான ஸ்தானம் தான். ஆனால் அந்த இது வந்து நேர்மையாக தான் வரணும். சனி இருந்துச்சுனாலே அங்கே லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா தேவையில்லாத 8ல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க சனி, அப்போ வந்து என்ன தேவையில்லாத விஷயங்களும் தேடி வந்துடும். அதனால் கவனமாக இருக்கணும். 3ல் செவ்வாய் ராகு, அதாவது மே மாதத்துலேருந்து ஜூன் அந்த 15 நாள். அப்போ வந்து என்னென்னா நீங்கள் பேசுகிறது பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யார்கிட்டையாவது பேசுகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ரெக்கார்ட் பண்ணுறது, கேமரா வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து என்னென்னா கால் ரெக்கார்டிங், வீடியோ ரெக்கார்டிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 3ஆம் இடத்துல கோச்சாரத்தில் செவ்வாய் ராகு சேரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் ராகு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைஃப் டைமில் உங்களுக்கு எப்போயாவது ஒரு டைம் அந்த ரெக்கார்டிங் ப்ராப்ளம் வந்துடும். ரெக்கார்டிங் ப்ராப்ளம்னா நீங்கள் கேஷுவலாக பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இன்னொருத்தர்கிட்ட போட்டு காமிக்கலாம். அதாவது ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட குறை சொல்கிறது, தேவையில்லாமல் கால் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணால் அதை உங்களுக்கு எதிராக பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் பொதுவாகவே வந்து பேசும்போது என்ன பேசணும், ஒருத்தங்களை பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது இன்டெரக்டாக நான் சொல்கிறேன். இப்போ இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸே இருக்கிறாங்க பொண்ணுங்க அப்படின்னா பாய்ஸ் கிட்ட நீங்கள் பேசும்போது வீடியோ காலில் பேசக்கூடாது. கால் பேசுகிறீங்கனாலும் அதை வந்து என்னென்னா கரெக்டாக ஹோம்ஒர்க் கேட்குறீங்கன்னா அதை கரெக்டாக பேசிவிட்டு அப்பயே வச்சிடணும். இல்லைன்னா அது தேவையில்லாததை வச்சு உங்களுக்கே ஆப்போசிட்டாக பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்துடும். கவனமாக இருக்கணும். நீங்கள் முக்கியமாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் இந்த கோச்சாரத்தில் செவ்வாய் ராகு சேரும்போது 15 நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியூர் வெளி மாநிலம் போகும்போது யார் கூட போகிறீங்க, எங்கே போகிறீங்கன்னு அட்ரஸ்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட, வீட்டில் இருக்கவங்ககிட்டலாம் கொடுத்துட்டு போகணும். கணவன் மனைவி வந்து என்னென்னா அவங்களுக்கு இடையே பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சுமூகமாக தீர்ந்த அந்த பிரச்சனைகள்லாம் ப்ராப்ளமெல்லாம் சால்வ் ஆகிட்டு சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள், அதாவது தாய் தந்தை சொத்துக்கள், பெற்றோருடைய சொத்துக்களும் வந்து சேரக்கூடிய அமைப்பு. இவ்வளோ நாளாக அதில் ஏதாவது ஒரு தடை தாமதம், ஏதாவது ஒரு நெருக்கடிகள் இருந்தாலும் அதெல்லாமே விலகி இந்த காலகட்டங்களில் சேரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சொந்தமாக வீடு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு. குரு 5ல் இருக்கிறாரு. அது வந்து என்னென்னா 11 பார்க்குறாரு. உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஆண்டாக தான் இது அமையுது. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து நீண்ட தூர பிரயாணத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை கொடுக்கும். புனித பயணங்கள் மேற்கொள்கிற மாதிரி வரும். புனித யாத்திரை, புனித நதிகளில் நீராடக்கூடியது, இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். ஹையர் ஸ்டடீஸ்க்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். 5ல் வந்திருக்கக்கூடிய கேது வந்து இப்போ நீங்கள் ஒரு மந்திர உபாசனை, ஒரு தெய்வ உபாசனை, நல்ல குருநாதர், இந்த மாதிரி விஷயங்களில் உங்களோட கவனத்தை செலுத்தும் போது அது அப்படியே உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குருநாதருடைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடியது தெய்வமே உங்கள் வீட்டுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பெல்லாமே இருக்குது. 5ஆம் இடத்துல குருங்கும் போது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு தெய்வத்தை எடுத்து உபாசனை பண்ணாலும் அந்த தெய்வத்துடைய சக்தி உங்களுக்கு பரிபூரணமாக வரும். அருளாசிகள் பரிபூரணமாக வரும். சொல்ல முடியாது. தெய்வமே நேரில் வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்தாலும் கொடுக்கலாம். அதாவது நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, தெய்வம் வந்து நேரில் காட்சி கொடுக்குறதுனா அது மனித ரூபமாக ஏதாவது ஒரு செயலை நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா அந்த விஷயத்தை நிறைவேற்றி கொடுக்குறது, அதுதான் தெய்வத்தோடைய நேரடி இது. அது சினிமாவில் காமிக்கிற மாதிரி வேலைலாம் வச்சுட்டு வராது. நிறைய பேர் இதை கீழே கமெண்ட்ஸில் போடுறீங்க, அதுக்காக இதை மென்ஷன் பண்ணுறேன். தெய்வத்துடைய அருள் வந்து பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் அமையும். பொதுவாகவே இந்த 2024ஆம் ஆண்டு கலைத்துறை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அரசியல் எல்லாத்துக்குமே முன்னேற்றமும் உண்டு, மாற்றமும் உண்டு. அதே மாதிரி கவனமாக இந்த சனியோடைய இது வந்து தாக்கம் 2ஆம் ஸ்தானம் வாக்கு ஸ்தானத்தில் இருக்குது, குடும்பஸ்தானத்தில் இருக்குது. அதனால் பேச்சில் மட்டும் கவனமாக இருந்துட்டாலே இந்த 2024 வந்து ஒரு சிறப்பான ஆண்டாக தான் உங்களுக்கு அமையுங்க. நீங்கள் செய்யக்கூடிய இந்த 2024 பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்களோட சேர்ந்து நானும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.